தாவேகாவினுடைய ஆதவ அர்ஜுனா அவசரமாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி மனு தாக்கல் செய்திருக்கிறார். தன் மீது பதியப்பட்ட அந்த கலவரத்தை தூண்டியதற்கான வழக்கு, கலவரத்தை தூண்டுகிற நோக்கத்தோடு ட்வீட் பதிவிட்ட வழக்கிலிருந்து தன் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும்னு அவர் நேரடியாக போயிருக்கிறார். ட்வீட் போட்டதெல்லாம் ஒத்துக்கிட்டு ஆனால் எஃப்ஐஆர் போடக்கூடாது என்று எதன் அடிப்படையில் நாடி இருக்கிறார் ஆதவ அர்ஜுனா? அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவாக இருக்கிறது? சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பாக சைபர் கிரைம் மூலமாக பதிவிடப்பட்ட அந்த ட்வீட்டினுடைய சாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த வழக்கு, அதனுடைய பின்னணி, அவருடைய மனு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. த ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஆதவ அர்ஜுனா அர்ஜஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் டு குவாஷ் எஃப்ஐஆர் புக்டு ஃபார் ஹிஸ் இன்ஃப்ளமேட்டரி ட்வீட் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். இதுவே பாரன் பெஞ்சிலும் லைவ்லா போன்ற மற்ற இதழ்களிலும் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, தான் பதிவிட்ட பிரச்சனைக்குரிய வகையில் பற்றி எறிவதற்கு வாய்ப்புடைய அந்த ட்வீட்டுக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் பதியப்பட்ட எஃப்ஐஆருக்கு எதிராக அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை வியூக பொது அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் சொல்கிறாரு, செப்டம்பர் 30, 2025 அவரின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. என்னென்ன அஃபென்சஸ் அதன் கீழே பதிவு பண்ணப்பட்டதுன்னா, செக்ஷன் 192, அதாவது வாண்டன்ட்லி கிவிங் ப்ரொவகேஷன் வித் இன்டென்ட் டு காஸ் ரைட், உள்நோக்கத்தோடு தெரிந்தே ஒரு பதற்றத்தை, கலவரத்தை, மோதலை உருவாக்குகிற நோக்கத்தோடு தூண்டி விடுவதற்கான வேலையை செய்வது. செக்ஷன் 192 ஆஃப் பிஎன்எஸ் 1. அடுத்தது 2வது பிரிவில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. 196 சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் பி. 196ல் 1 உட்பிரிவு ஆல ப்ரமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், 2 தரப்பினருக்கிடையே மோதலை உருவாக்குகிற எண்ணத்தோடு ஒரு வேலையை செய்வது. அடுத்து 197 1D 3வது பிரிவு. அது எதுக்கு அப்படின்னா, இம்ப்யூட்டேஷன் அசர்டேஷன் ப்ரீஜுடிஷியல் டு நேஷ்னல் இன்டெகிரிட்டி. இது ரொம்ப முக்கியமான பிரிவு. இந்தியாவினுடைய நாட்டினுடைய நலன், அதனுடைய ஒற்றுமைக்கு எதிரான விஷயங்களை, தரவுகளை அல்லது கட்டமைப்புகளை உருவாக்கி அதற்கு எதிரான ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வருகிற நோக்கத்தோடு செயல்படுவது, இம்ப்யூட்டேஷன், அதுக்கான திருகு வேலைகளை செய்வது. அதே போல் செக்ஷன் 353 1B 353 2B ஆகிய 353 2ல் பதிவு பண்ணுறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் கண்டியூசிங் டு பப்ளிக் மிஸ்சீஃப், பொது அமைதிக்கு, பொது மக்களிடம் இருக்கக்கூடிய இயல்பு வாழ்க்கைக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வேலையை செய்வது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு, இந்த நோக்கத்தோடெல்லாம் செய்யப்படுவதாக பாரதிய நியாய சம்ஹிதாவில் 1, 2, 3, 4, 5 மற்றும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. சைபர் கிரைமில் தான் அதை பதிவு பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் அவரின் மீது பதிவாகப்படுகிறது. இது எதற்கு அப்படின்னா, அவர் பதிவிட்ட ஒரு ட்வீட், அந்த ட்வீட்டை பதிவு பண்ணுறாரு. நேபாளத்திலும் இலங்கையிலும் நிகழ்ந்ததைப் போல ஜென்சி புரட்சி எடுக்கப்பட்டு அந்த புரட்சி அப்படிங்கிறதற்கு பிறகு மாறி இந்த மாநிலத்திலும் நிகழ வேண்டும் அப்படின்னுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்புக்கு எதிராக, ஸ்டேட்டுக்கு எதிராக அவர் கிளர்ச்சி ஊட்டி இருக்கிறாருங்கிறது தான் குற்றம். ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, அந்த போஸ்ட் அடிப்படையில் தூண்டிவிடக்கூடியதா இல்லை, அல்லது இந்த நாட்டினுடைய இன்டெகிரிட்டி, இறையாண்மைக்கும் அதனுடைய சாவரினிட்டி, இறையாண்மைக்கும் அதனுடைய ஓர்மைத்தன்மைக்கும் எதிரானதாக இல்லை. 2, 3வது இந்தியாவினுடைய செக்யூரிட்டி, பாதுகாப்புக்கு எதிராக அது போகலை. 4வது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக அது இல்லைன்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. இது ஏறத்தாழ இப்படி ஒரு மறுப்பை இதற்கு முன்பாக நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போய் பிடிச்சிங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட அது போய் நிற்கும். இப்படி ஒரு வாதத்தை இதற்கு முன்பாக உயர்நீதிமன்றத்திலே அண்ணாமலை எடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஐ திங்க் ஒரு பேட்டி ஒன்று அவர் கொடுத்தாரு, மாரிதாஸ் அவர்களுக்கு அல்லது வேறு ஒருவருக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த சமயத்தில் உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் பட்டாசுகள் வெடிப்பதற்கு தடை விதிக்கிறாங்க. இந்த பட்டாசு வெடிப்பதற்கான தடை விதித்ததற்கு ஒரு வழக்கு, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தாண்டி நீங்கள் வெடிக்கக்கூடாது, க்ரீன் கிராக்கர்ஸ், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் போட்டு வருது. அப்படி வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அதை பற்றின ஒரு விவகாரம் வரும்போது அந்த என்ஜிஓ யார் தெரியுமா, அவங்களுக்கு பின்னாடி வெளிநாடு, குறிப்பாக கிறிஸ்டியன் மிஷனரிகள் இருக்கிறாங்க என்பதை போன்ற ஒரு கருத்தை அவர் வைக்கிறார். வச்சு அந்த பேட்டி கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாயிடுது. இப்போ இது ஒரு கேஸாக போகுது. ஏன்னா
அந்த என்ஜிஓ அவங்க குறிப்பிடக்கூடியது கிறிஸ்டியன் மிஷனரி நடத்தலை. அந்த என்ஜிஓ நடத்தக்கூடியவர்கள் இப்போ எப்படி சூழலியல் அமைப்புகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து நடத்தக்கூடியவர்கள் ஹிந்துக்களாக இருக்கிறார்கள். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ்க்குள்ளே கொண்டு வரத்தக்க இந்துக்களாக அத்தகைய, அதாவது முற்பட்ட சமூகம், இந்த சோ கால்டு அப்ரசிவ் கேஸ்டில் உச்சநிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அதை நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி வெளியாகுது. அப்போ இது அடிப்படையில் ஃபேக்ட்டுக்கு எதிரானது ஒன்று. ரெண்டாவது, உள்நோக்கத்தோடு நீங்கள் தீபாவளி என்கிற இந்து மத பண்டிகைக்கு எதிராக கிறிஸ்தவ மிஷனரிகள் வழக்கு போட்டு விட்டார்கள்னு கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராக இந்துக்களை ஒன்று திரட்டி ப்ரொவோக் பண்ணி சண்டை போட்டு கலவரத்தை உண்டாக்குற நோக்கத்தோடு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னு ஒரு வழக்கு போடப்படுகிறது. அநேகமாக பியூஷ் மனோஜ் அவர்கள் போட்டதான் ஞாபகம். இதில் வரும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதை கடுமையாக கண்டித்து அதை விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் போட்டார். அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் போய் அதுக்கு தடையோ ஏதோ ஒரு உத்தரவு வாங்கியிருக்காங்க. இப்போ அது அமல்படுத்தப்படல. பட் அந்த இடத்துல அண்ணாமலை தரப்பு ஒரு வாதம் வச்சது என்னன்னா, உள்நோக்கத்தோட கலவரத்தை தூண்டுற வகையில் நான் பேசினேன், தூண்ட வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் பேசி அந்த வீடியோ வெளியே வந்த பிறகு கலவரம் நடக்கலைல்ல, அப்போ அது வந்து கலவரத்தை தூண்டத்தக்க பேச்சுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதத்தை அன்றைக்கு நீதிமன்றத்தில் வைத்தார்கள். இன்னைக்கு ஏறத்தாழ அதே இடத்துக்கு ஆதவர்ஜுனா வந்து சேர்ந்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா கலவரத்தை அல்லது வன்முறை புரட்சியை தூண்டக்கூடிய வகையிலோ அல்லது உருவாக்கக்கூடிய தன்மையிலோ அது இல்லை. இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக அது போகவில்லை. இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அதனால் வரலை. பொது அமைதியும் இன்னைக்கு கெடலை அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு இது எதுவும் வரல, டிவிகே பார்ட்டியை சேர்ந்தவர்கள் போலீஸ் வயலன்ஸ்க்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணுங்கிறதான் அவருடைய நோக்கமே தவிர அதை வந்து நாங்கள் செய்யலை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அவர் இது பண்ணுறாரு, ஒரு அரசியல் ரீதியிலான ஒருவர் ஆட்சி மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நான் அதை செய்தேனே தவிர தமிழ்நாடு தனித்து போயிடணும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கு எல்லாம் தனியாக வரணுங்கிறது அதனுடைய நோக்கம் அல்ல. இதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. 2026 வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷனில் ஆட்சி மாற்றத்துக்கு நம்மெல்லாம் ஒன்றுபடணும்னு தான் நான் சொல்ல வந்தனே தவிர அதில் வார்த்தைகள் அப்படி இல்லை. 2026 வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கு எல்லாரும் ஒன்றுபட்டு வரணும்னு என் கட்சியினருக்கு நான் அதை வந்து கருத்தாக தெரிவிக்க முயற்சி பண்ண ட்வீட்டே தவிர இதை பிரித்து பார்த்து தனிமைப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாரு. அவருடைய மனுவில் ஆதவர்ஜுனா அதை வந்து ஒரு ப்ரேயராக வைக்கிறாரு. அடுத்து குறிப்பிடுறாரு, நேபாள் ஸ்ரீலங்காவில் வந்ததை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். அது எதுக்கு அப்படின்னா விளக்குறாராம். ஏன் நான் நேபாளையும் ஸ்ரீலங்காவையும் குறிப்பிட்டேன்னா, அரசியல் தலைவர்களாக இருக்கிறவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவர்கள், அவங்க பொதுமக்களுக்கு பதில் சொல்லணுங்கிற நோக்கத்துக்காக நான் நேபாளையும் ஸ்ரீலங்காவையும் குறிப்பிட்டேன் அப்படின்னு அவர் ஒரு வியாக்கியானத்தை கொடுக்குறாரு. இப்போ நேபாள் ஸ்ரீலங்காவை தவிர இந்த மாதிரி கலவரம் நடக்காத ஊர்களிலெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வியை நம்ம திரு ஆதவர்ஜுனா அவர்களை நோக்கி கேட்க வேண்டியிருக்கிறது. அப்போ நீங்கள் எப்படியெல்லாம் சமாளிக்க வரீங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அப்போ இது முழுக்க முழுக்க என்னுடைய கட்சிக்காரர்களை காவல்துறையினர் வன்முறை ஏவி தாக்கியதன் காரணமாக நான் வெளிப்படுத்திய கோபத்தின் வெளிப்பாடே தவிர அதை வந்து பொது அமைதிக்கு எதிரானதாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, வாக்கின் மூலமாகத்தான் வெல்லணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம்னு அவர் குறிப்பிட்றாரு. அடுத்தது டைமிங் அவரே சொல்கிறாப்புல, நான் அந்த ட்வீட்டை போடுறேன், செப்டம்பர் 28 நைட்டு நான் அந்த ட்வீட்டை போடுறேன், ஏறத்தாழ 11:31 அந்த ரேஞ்சுக்கு போடுறாரு. போட்டுட்டு 15 நிமிஷத்தை அதை நான் எடிட் பண்ணிட்டேன். அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஆதவர்ஜுனா இவ்வளோ நேரம் ஒரு வியாக்கியானம் கொடுத்தீங்கல்ல, நம்ம கடந்த 8-9 நிமிஷமாக சொன்னதெல்லாம் என்னுடைய நோக்கம் இதல்ல, நான் இப்படி சொல்ல வந்தேன், அந்த நேபாளை குறிப்பிட்டதுக்கு காரணம் இது, ஸ்ரீலங்காவை ஏன் குறிப்பிட்டேன் என்றால் அதற்கு காரணம் இது, இதனுடைய நோக்கத்தை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, இது தவறாக கருத்தில் கொள்ளப்பட்டு விட்டதுன்னு இவ்வளவும் சொன்னீங்கன்னா வாட்டி போட்டதை ஏன் எடிட் பண்ணி நேபாள் ஸ்ரீலங்காங்கிறத ஆதவர்ஜுனா தூக்குனார்னு ஒரு கேள்வி வருது. அப்போ முறை பேசுனது ஒரு வேகத்தில் போட்டுட்டு வேகத்தில் நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோம், அதனோட அர்த்தம் வேறு எதாக இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சதுனால தான் நீங்கள் அந்த 2 நீக்கிறீங்க. அவர் சொல்கிறார் 15 நிமிஷத்தில் அதை 2 நீக்கிட்டேன், அதுக்கு பிறகு நான் அதை டெலிட்டே பண்ணிட்டேன், 34 நிமிஷம் மட்டும்தான் அது என்னுடைய ப்ரொஃபைலில் இருந்திருக்கு, அதுவும் இரவு நேரத்தில் போட்டதுனால அதை உடனடியாக எடுத்து மக்கள் உணர்ந்து ஒரு பொது அமைதிக்கு ஒன்றா சேர்ந்து எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கு தெருவுக்கு வர்றதுக்கோ அல்லது அமைப்பாக திரள்வதற்கோ வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆதவர்ஜுனா குறிப்பிடுகிறார். அவர் அந்த ட்வீட்டை போட்ட 4 அல்லது 5வது நிமிடத்தில் அது செய்தி ஊடகங்களால் பிக்கப் பண்ணப்பட்டு செய்தியாகவே பதிவு செய்யப்படுகிறது, வெப்சைட்டில் நியூஸாகவும் ஏறிடுச்சு.
காடுங்க வர தொடங்கிவிட்டது. பொதுவெளியில் அன்றைக்கு விவாதம் நடந்ததுன்னா அந்த சமயம் நடக்கும்போது நானும் ஆக்டிவாக அந்த நேரத்தில் சமூக வலைதளங்களில் இருந்தேன். ட்விட்டர்லேயே அதை கேள்வி எழுப்பக்கூடிய சூழல் அந்த இடம் இருக்கிறது. ஏன்னா நம்மகிட்ட இந்த 3 ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்குது. முதல்ல என்ன போட்டார், அதுக்கப்புறம் அது டெலீட் ஆனது, அதற்கு பிறகு திரும்ப பதிவேற்றம் செய்யப்பட்டது, அதற்கு பிறகு முற்றும் முழுதாக டெலீட் ஆனதுங்கிறத டைம் ஃப்ரேமோட நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அந்த சமயத்தில் எடுத்து வச்சுருந்தோம். அப்போ அவர் முதல்ல போட்டது தவறுங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். இப்போ என்னென்னா, நீங்கள் போட்டீங்க, டெலீட் பண்ணீங்க, மறுபடியும் அதில் 2 வார்த்தையை தூக்கிட்டு மறுபடியும் போட்டீங்க, மறுபடியும் அந்த மாதிரி டெலீட் பண்ணிங்களே தவிர நான் சொல்ல வந்தது இதுதான் என்று விளக்கியோ தன்னிலை விளக்கமோ அல்லது அதுக்கு வருத்தம் தெரிவித்தோ அல்லது அது தவறு என்றோ எங்கேயாவது திரு ஆதவ அர்ஜுனா அக்னாலேஜ் பண்ணாரா அப்படிங்கிற பாயிண்ட் வருது. இரண்டாவது அவர் வைக்கிற பாயிண்டில் ரொம்ப அபத்தமான பாயிண்ட்டு, கலவரம் வராததுனாலேயே கலவரத்தை நான் தூண்டினேன் என்கிற வழக்கை என் மீது நீங்கள் பதிவு செய்ய முடியாது. கலவரத்தை தூண்டும் நோக்கத்தோடு நான் செய்தேன் என்று கலவரம் வரலன்னும் போது அப்போ இதுவே நீங்கள் காலி பண்ணிடலாம்ல அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு இல்லையா? இது அடிப்படையில் ரொம்ப தட்டையான ஒரு வாதமாக இருக்கிறது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க நோக்கம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, கிரிட்டிசிசமாக நீங்கள் வைக்கணும், அரசு காவல்துறை நடத்திய அந்த கடுமையான நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு விமர்சனமாக மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இந்த நாடோ அல்லது குறிப்பிட்ட மாநிலமோ இதில் எந்த விதமான அஃபென்ஸும் அதில் வர்றதா எடுத்துக்க வேண்டாம். பிஎன்எஸ்க்கு கீழே என்னுடைய இந்த கருத்து என்னுடைய இந்த கருத்து, நான் பேசிய இந்த கருத்து இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்டர் ஆர்டிகல் 19(1)A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்னு ஆதவ அர்ஜுனா வழக்கு பதிவு செய்கிறார். இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய கருத்துரிமையின் கீழ் ஆர்டிகல் 19(1) உட்பிரிவு ஆவின்படி பாதுகாக்கப்பட்டதுங்கிறார். ரொம்ப சிம்பிள். ஆதவ அர்ஜுனா அவருடைய இடத்திலிருந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அவருக்கு அந்த நோக்கம் இல்லை, அவர் பொது அமைதிக்கு குந்தகமே விளைவிக்கலைன்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துரிமையின் கீழ் வரக்கூடிய 19(1)(A)க்குள்ளே வரக்கூடிய ட்வீட்டை ஏன் நீங்கள் டெலீட் பண்ணீங்க? உங்களுக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் இருக்கிறதே, உங்களுக்கு அந்த உரிமையை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறதுனா ஏன் டெலீட் பண்ணீங்க? அப்போ அரசமைப்பு சட்டம் கொடுத்த உரிமையை செயல்படுத்த அதன்படி நடப்பதற்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு விருப்பம் இல்லையா என்கிற கேள்வி வருகிறது. அப்போ இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சட்ட சிக்கலுக்குள்ளே மாறுது. இது இப்போது கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷனாக 83281/2025 அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை வழக்காக ஆதவ அர்ஜுனா தரப்பு தாக்கல் செய்திருக்கிறது. அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்போ இந்த ஓவரால் பெட்டிஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா நினைச்சது ஒன்று, அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இப்போ அதில் வேற வழி இல்லாமல் அவர் இப்படி சமாளிப்பதற்கான ஒரு மனுவை போட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கு வரும்போது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது. ஆதவ அர்ஜுனா மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணலை, அவருடைய பின்னணியை விசாரிக்க வேண்டும் அல்லது என்ன நோக்கத்தோடு பின்புலத்தோடு அவர் இதை செய்திருக்கிறார் என்பதை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் அவர்கள் இட்ட உத்தரவினுடைய நீட்சியாக அதிலிருந்து தன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் வரக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு மனுவை ஆதவ அர்ஜுனா இப்போதைக்கு நீதிமன்றத்தை நாடி தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இன்டர்பிரட் பண்ண வேண்டியிருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த இன்சைட்மெண்ட்டுங்கிறது நோக்கம் தெளிவாக இருக்கிறது. அவர் கிளைம் பண்ணுறபடி இதற்கு கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் அரசமைப்பு சட்டம் இதில் கூட ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏன் அதை அவர் டெலீட் பண்ணாருங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் திரு ஆதவ அர்ஜுனா பதில் அளிக்கவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காக நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது பல வழக்குகளுக்கு முன்னுதாரணமாய் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சைபர் கிரைம் பெட்டிஷன்ஸ் குறிப்பாக இந்த மாதிரி இன்சைட்மெண்ட் பெட்டிஷன்ஸ்க்கும் ஒரு முதன்மை வழக்காக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அதனுடைய ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகிறது, இது பட்டியலிடப்பட்டால் எப்படி விசாரணைக்கு வருகிறது, ஏன்னா சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்துருக்காருங்கிறதுனால 2 நீதிபதிகள் அமர்வுக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. டிவிஷன் பெஞ்சுக்கு அது அசைன் ஆச்சுன்னா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, அதற்கு பிறகு போகும் அப்படின்னா இன்னும் மேலே போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம விரிவாக மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.